துயர் பகிர்வோம். பிரான்சில் ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜ் அவர்களின் மரணம் பலரையும் பெரும் கவலைக்குள் ஆழ்த்தியுள்ளது. இவரது இழப்பு பிரான்ஸ் தேசம் கடந்தும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் அங்கு வாழ்ந்து வரும் எமது ஈழதேச மக்கள் மத்தியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜஸ்டின் தம்பிராஜ் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தமை வெளியுலகுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் நோய் தீவிரமான நிலையில் அவரை வைத்தியமனையில் பார்வையிட்டதன் பின்னரே ஜஸ்டின் தம்பிராஜ் அவர்கள் கவலைக்கிடமானவை அவரது நட்பு வட்டத்திற்கே தெரிய வந்தது. அவரது நண்பர்களும் அபிமானிகளும் எம்முடன் தொடர்பு கொண்டு விவரம் கேட்டு தமது கவலையையும் அஞ்சலியையும் பதிவு செய்தனர். ஜஸ்டின் தம்பிராஜ் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தனது துறை சார்ந்து பலரையும் கவர்ந்துள்ளார். இழப்பை அறிந்ததும் அவர்கள் எல்லோருமே கவலையில் உறைந்துள்ளனர். ஜஸ்டின் தம்பிராஜ் அவர்களின் இறுதி பயணம் பற்றிய விவரங்கள் அவரது குடும்பத்தினரால் விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை தெரிய தருகின்றோம். இனி பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் பல வாரங்களுக்கு பின்னர் மழை பொழிவு ஏற்பட்டுள்ளது. சோஃபி அதனோ விண்வெளியில் மிதந்த முதல் பிரெஞ்சு பெண்மணி என்ற சாதனையை படைத்துள்ளார். பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர்கள் எதுவா பிலிப், கப்ரியேல் அத்தால் மீது ரஷ்ய தலையீடு குறித்த விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. பிரான்ஸ் வரித்துறையில் தரவு திருட்டு நடைபெற்றுள்ளது. திருட்டு தொடர்புகளுக்கு மக்கள் பதிலளிக்க கூடாது என அறிவுறுத்தப்படுகின்றனர். பிரான்ஸ் அரசு துறைகளை ஜீரோ பைட்ஸ் இணைய ஊடுருவிகள் தாக்கியதாக BFM டிவிக்கு பேட்டி அளித்துள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்க கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ்.
தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் பல வாரங்களுக்கு பின்னர் மழை பொழிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த பல வாரங்களாக நீடித்த கடும் வெப்ப அலைக்கு பின்னர் பிரான்ஸ் படிப்படியாக வெப்ப அலையில் இருந்து வெளியேறி ஆகஸ்ட் 19 புதன்கிழமை முதல் அதிக மழை பொழிவு கொண்ட கால நிலைக்குள் நுழைந்துள்ளது. பிரான்சின் சில பகுதிகளில் புதன்கிழமை முதல் மழை பொழிய தொடங்கியிருக்கிறது. இதன் மூலம் நீண்ட காலமாக நிலவிய மழையற்ற வறண்ட காலநிலை முடிவுக்கு வந்துள்ளது. மழையும் இடியுடன் கூடிய மழையும் இந்த வார இறுதி வரை குறைந்தபட்சம் தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 19 புதன்கிழமை முதல் நாட்டின் பல பகுதிகளில் மழை பொழிவு அதிகரித்திருக்கிறது. இந்த மழைக்கால நிலை வார இறுதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை முன்னறிவிப்புகள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் பல வாரங்களாக நீடித்த கடும் வெப்ப அலைக்கு பின்னர் அடுத்த 48 மணி நேரத்தில் மழையும் இடியுடன் கூடிய புயல்களும் பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றன. முதல் கட்டமாக புதன்கிழமை மாலை முதல் இரவு வரை மேற்கு மற்றும் வடமேற்கு பிரான்ஸ் பகுதிகளில் மழை இடியுடன் கூடிய மழை பெய்திருந்தது. புரோத்தங், பேயு து லுவா, நோமந்தி, ஓது பிரான்ஸ், ஆதோன், இல் து பிரான்ஸ் பகுதியிலும் சில இடங்களில் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகஸ்ட் 20 வியாழக்கிழமை புயல் நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை இடியுடன் கூடிய மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று முன்னறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. சூதேஸ்த், அக்கித்தோன், அதை சுற்றிய பகுதிகள், மேசிவ் சென்ட்ரல், சாந்த்ரு எஸ்த், லியோன், ருவான் பள்ளத்தாக்கு பகுதிகள், யுரா, ட்ரோம், வோக்லூஸ், அல்ப் மரித்தீம், கிழக்கு மத்தியதரை கடற்கரை பகுதிகள் ஆகிய இடங்களில் பலத்த மழை, ஆலங்கட்டி மழை, பலத்த காற்றுடன் கூடிய இடியும் மழையும் ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய மெத்தியோ பிரான்ஸ் எச்சரிக்கையில் வியாழக்கிழமை 37 மாவட்டங்கள் இடியுடன் கூடிய மழைக்காக செம்மஞ்சள் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை புயல் நடவடிக்கை குறிப்பாக தெற்கு மற்றும் தென்கிழக்கு பிரான்சில் தொடரக்கூடும். சில இடங்களில் குறுகிய நேரத்தில் அதிக அளவு மழை பெய்து திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயமும் உள்ளது. வெப்ப அலை முடிவுக்கு வருவதால் வெப்பநிலை கணிசமாக குறையும். ஆனால் புயலுடன் கூடிய மழை திடீரென உள்ளூர் மயமாகவும் மிகவும் தீவிரமாகவும் இருக்கக்கூடும். பாரிஸ், இல் து பிரான்ஸ் பகுதியிலும் மழை, இடி மின்னல் நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு விண்வெளி வீராங்கனை சோஃபி அடோனோ விண்வெளியில் மிதந்த முதல் பிரெஞ்சு பெண்மணி என்ற சாதனையை படைத்துள்ளார். கெல் ஜோர்னே, என்ன ஒரு நாள் என்று பிரெஞ்சு விண்வெளி வீராங்கனை சோஃபி அடோனோ உணர்ச்சி பொங்க தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை சர்வதேச விண்வெளி நிலையமான ISS-இல் இருந்து விண்வெளியின் வெற்றிடத்துக்குள் வெளியேறிய முதல் பிரெஞ்சு விண்வெளி வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை சோஃபி அடோனோ படைத்துள்ளார். அவர் தனது அமெரிக்க சக விண்வெளி வீரருடன் இணைந்து விண்வெளி நிலையத்தின் வெளிப்புறத்தில் இருந்த தொடர்பு ஆண்டனாவை மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார். திட்டமிட்டிருந்த அனைத்து பணிகளையும் அவர்களால் முழுமையாக முடிக்க முடியவில்லை. இதன் காரணமாக பணியின் இறுதிக்கட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. இருவரும் எந்தவித ஆபத்தும் இன்றி மீண்டும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள் பாதுகாப்பாக திரும்பியுள்ளனர். இந்த விண்வெளி நடை சோஃபி அடோனோவின் விண்வெளி பயணத்தில் மட்டுமல்லாமல் பிரான்ஸ் நாட்டின் விண்வெளி வரலாற்றிலும் ஒரு முக்கியமான தருணமாக அமைந்துள்ளது. பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர்கள் எதுவா பிலிப் கேப்ரியல் அத்தால் மீது
ரஷ்ய தலையீடு குறித்த விசாரணை தற்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றது. எதுவா பிலிப், கப்ரியேலா தால் ஆகியோரை இலக்காக கொண்டு ரஷ்ய ஆதரவு அமைப்புகள் மேற்கொண்டதாக கூறப்படும் தவறான தகவல் பிரச்சாரங்கள் தொடர்பாக பாரிஸ் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் தற்பொழுது விசாரணையை தொடங்கியிருக்கின்றது. கடந்த சில வாரங்களாக இந்த 2 அரசியல் தலைவர்களையும் குறிவைத்து சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் திட்டமிட்ட தவறான தகவல்கள் பரப்பப்பட்டதாக பிரெஞ்சு அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இந்த நடவடிக்கைகள் ரஷ்யாவுடன் தொடர்புடைய ஒவிசின் எனப்படும் அமைப்புகள் அல்லது பிரச்சார வலை அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. 2027 ஆண்டு நடைபெறவுள்ள பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னதாக வெளிநாட்டு சக்திகள் தேர்தல் பிரச்சாரத்தையும் வாக்காளர்களையும் கருத்தையும் பாதிக்க முயல்கிறதா என்பது பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு முக்கியமான கவலையாக உள்ளது. எதுவா பிலிப், கப்ரியேலா தால் இருவரும் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான முக்கிய சாத்தியமான வேட்பாளர்களாக கருதப்படுகின்றனர். இதனால் அவர்களை குறிவைக்கும் ஒருங்கிணைந்த தவறான தகவல் பிரச்சாரங்கள் குறித்து பாரிஸ் அரசு தரப்பு விசாரணை நடத்துவது பிரான்ஸ் தேர்தல் நடைமுறையில் வெளிநாட்டு தலையீடு குறித்த கவலை அதிகரித்திருப்பதை எடுத்துக்காட்டுகின்றது. வைத்தியரிடம் சென்றாலும் வைத்தியமனைக்கு சென்றாலும் முதலில் கேட்பது முச்சுவல் இருக்கிறதா என்பதுதான். அதற்கு உங்கள் பதில்? மியூச்சுவல் என்பது நீங்கள் வேலையிடத்தில் அது வேலை செய்கிற மக்களுக்கு கட்டாயம் அது வேலையிடத்திலே போட்டிருப்பினோம். ஒத்தத்தும் வேலை செய்யாத ஆட்களுக்கும் தான் கூடுதலாக நாங்கள் போட்டு கொடுக்குறாங்க. அவளுக்கு தேவையான கேரண்டியை போட்டு விலையை பார்த்து போட்டு கொடுப்போம். ஸ்மார்ட் ஐஷூர் நிறுவனத்திற்கு வருகை தாருங்கள். உங்களுக்கான மிச்சுவலை நீங்கள் மேற்கொள்ளலாம். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30 நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29 லண்டனில் இருந்து புறப்பட்டு 30 திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07953375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் வரித்துறையில் தரவு திருட்டு நடைபெற்றுள்ளது. பிரான்சின் டிரெக்ஷன் ஜெனரல் டே ஃபினான்ஸ் பப்ளிக் மீது நடந்த இந்த இணையவழி ஊடுருவல் ஜூன், ஜூலை மாதங்களில் நடைபெற்றுள்ளது. ஆனால் இது பொதுமக்களுக்கு 12-14 ஆகஸ்ட் காலப்பகுதியில் தான் தெரிய வந்துள்ளது. தற்போதைய அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையின்படி சுமார் 3,50,000 தனிநபர்களும் 2,50,000 தொழில் நிறுவன பயனர்களும் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் ஆகஸ்ட் 17 வெளியாகியது. இது சாதாரணமாக ambo.guarmo.fr இணையதளத்தை நேரடியாக உடைத்த சம்பவம் அல்ல.
தாக்குதல் நடத்தியவர்கள் DGFEP அதிகாரி ஒருவரின் அணுகல் அடையாளங்களை முறைகேடாக பயன்படுத்தினர். மேலும் DGFEPக்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்த ஒரு 3ஆம் தரப்பு நபரின் கணக்கு அடையாளங்களையும் பயன்படுத்தினர். அந்த சட்டபூர்வமான கணக்குகள் மூலம் உள்துறை தகவல் அமைப்புக்குள் நுழைந்து தரவுகளை பார்த்து சிலவற்றை வெளியே எடுத்தனர். DGFEP ஆரம்பத்தில் ஊடுருவலை கண்டறிந்து அந்த கணக்குகளின் அணுகலை துண்டித்திருந்தாலும் அந்த நேரத்தில் தரவு திருடப்பட்டதை கண்டறிய முடியவில்லை. பின்னர் ஆகஸ்ட் 12 முதல் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தான் தரவு வெளியே எடுக்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி சிலருடைய வரி அடையாள தகவல்கள் ரெவென்யூ பிசிக்கல் டு ரெஃபரன்ஸ் வரி கணக்கீட்டுக்கான குறிப்பு வருமானம், குடும்ப வரி கணக்கீட்டு விகிதம், மூலத்தின் பிடித்தம் செய்யப்படும் வரி விகிதம், பெயர் மற்றும் தொடர்பு தகவல்கள், குடும்ப நிலை தொடர்பான தகவல்கள், சில நில சொத்து தொடர்பான தகவல்கள், சொத்து முகவரி மற்றும் சில சொத்துக்களின் பரப்பளவு போன்ற தகவல்கள் அணுகப்பட்டுள்ளன. நிறுவனங்களை பொறுத்தவரை நிறுவன பெயர் மற்றும் சிரன் போன்ற தகவல்களும் பதியப்பட்டிருக்கலாம். மிக முக்கியமான ஒரு விடயம், மக்களின் தனிப்பட்ட ambo.gouvernement.fr கணக்கு நேரடியாக கைப்பற்றப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த சம்பவத்தை காரணமாக கொண்டு எல்லோரும் உடனடியாக தங்களுடைய வரித்துறை பாஸ்வேர்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று அறிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் அரசு துறைகளை ஜீரோ பைட்ஸ் என்ற இணைய ஊடுருவிகள் தாக்கியதாக கூறியிருக்கிறார்கள். ஜீரோ பைட்ஸ் என்ற பெயரில் செயல்படும் 2 இணைய குற்றவாளிகள் பிரான்சின் முக்கிய அரசு துறைகளான வரி நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் பிசிக்கல், தேசிய கல்வித்துறை, எஜுகேஷன் நேஷனல் ஆகியவற்றின் தரவுகளை பெருமளவில் திருடியதாக கூறியிருக்கின்றார்கள். BFM TV அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறது. அவர்கள் தங்களது இணையவழி ஊடுருவல் தாக்குதல்களை நியாயப்படுத்தியுள்ளனர். லோர் சர்வீஸ் ஏதே மல் செக்யூரிசே செத்து, அவர்களுடைய சேவை போதுமான பாதுகாப்புடன் இருக்கவில்லை, அவ்வளவுதான். அதாவது அரசு துறைகளின் கணினி பாதுகாப்பில் இருந்த பலவீனத்தை தாங்கள் பயன்படுத்தி கொண்டதாக கூறியுள்ளனர். ஜீரோ பைட்ஸ் தாங்கள் இத்துடன் நிறுத்தப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இன்னும் சில பிரெஞ்சு நிறுவனங்கள் அல்லது அரசு துறைகள் மீது இணையவழி ஊடுருவல் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஓர் இணையவழி ஊடுருவல் குற்றவியல் தொடர்பான பெருமில் தங்களது தாக்குதலை பற்றி அறிவித்த பின்னர் ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் BFM டிவியுடன் தொடர்பு கொண்டு பேசி வருவதாக இந்த செய்தி தெரிவித்துள்ளது. விசாஸ் டெக்வேர்த் ஊ பிரஸ்க் என்பது இங்கு தங்களது அடையாளத்தை முழுமையாக மறைக்காமல் அல்லது ஏறத்தாழ வெளிப்படையாக அவர்கள் ஊடகத்துடன் தொடர்பு கொண்டனர் என்ற பொருளை கொடுத்துள்ளது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO Cash and Carry என்றும் உங்களுடன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம்
பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சின் வார் மாவட்டத்தில் 6300 ஹெக்டேயரை எரித்த காட்டுத்தீ ஒரு மாத போராட்டத்திற்கு பின்னர் அதிகாரப்பூர்வமாக அணைக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் வார் மாவட்டத்தில் குரோ பேசியோன் பகுதியில் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து எரிந்து வந்த காட்டுத்தீ இறுதியாக ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்று அதிகாரப்பூர்வமாக அணைக்கப்பட்டதாக வார் மாவட்ட ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த பெரும் காட்டுத்தீயில் சுமார் 6300 ஹெக்டேயர் நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளது. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் பல வாரங்களாக தொடர்ந்து போராடி வந்தனர். குரோ பேஷியோன் தீயுடன் இணைந்து ஜினாசேவி பகுதியில் ஏற்பட்ட தீயும் அதிகாரப்பூர்வமாக அணைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கின்றது. இருப்பினும் தீ அணைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் தீப்பகுதிகளில் மீண்டும் தீப்பற்றும் அபாயம் உள்ளதா என்பதை கண்காணிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு மாத கால போராட்டத்திற்கு பின்னர் 6300 ஹெக்டேயர் காடு அழிந்த நிலையில் வார் மாவட்டத்தின் இந்த பெரும் காட்டுத்தீ தற்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது. இந்த பெரும் காட்டுத்தீயை எதிர்த்து போராடுவதற்காக 11000 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் தீயை கட்டுப்படுத்துவதற்காக 3800 முறை வான்வழி, தண்ணீர் மற்றும் தீ அணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒரு மாத கால போராட்டத்திற்கு பின்னர் இந்த தீ அதிகாரப்பூர்வமாக அணைக்கப்பட்டுள்ளதாக வார் மாவட்ட நிர்வாகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தீ ஆகஸ்ட் 7ஆம் தேதி நிலை நிறுத்தப்பட்டதாகவும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது முழுமையாக அணைக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் பிரான்சில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டு தீகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த சம்பவம் வார் மாவட்டத்தில் பெரும் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் 2 ஈரானிய தூதர்களை வெளியேற்ற உள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. ஈரானுடன் ஏற்பட்டுள்ள தூதரக மோதலின் தொடர்ச்சியாக பிரான்ஸ் 2 ஈரானிய தூதர்களை அடுத்த சில நாட்களில் நாட்டை விட்டு வெளியேற்ற இருப்பதாக பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ தெரிவித்துள்ளார். இந்த முடிவு ஜூலை 19ஆம் தேதி அன்று தெஹ்ரானில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தைச் சேர்ந்த 2 பணியாளர்கள் ஈரான் பாதுகாப்பு படையினரால் தடுத்து வைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டதாக பிரான்ஸ் கூறிய சம்பவத்திற்கு பதிலாக எடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் இதனை தூதரக பாதுகாப்பு மற்றும் டிப்ளோமேட்டிக் இம்யூனிட்டி விதிகளுக்கு எதிரான மிக கடுமையான நடவடிக்கை என கண்டித்துள்ளது. ஜூலை 19 அன்று டெஹ்ரானில் இருந்த 2 பிரெஞ்சு தூதரக பணியாளர்கள் ஈரான் பாதுகாப்பு அதிகாரிகளால் பல மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. அவர்களில் ஒருவர் உடல் ரீதியாக தாக்கப்பட்டதாகவும் தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பிரான்ஸ் தெரிவிக்கின்றது. ஈரான் இந்த குற்றச்சாட்டை மறுத்து அவர்கள் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஆகஸ்ட் 17 அன்று அந்த 2 பிரெஞ்சு பணியாளர்கள் இனிமேல் ஈரானுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஈரான் அறிவித்தது. அதற்கு அடுத்த நாளே பிரான்ஸ் 2 ஈரானிய தூதர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை அறிவித்திருக்கிறது. அமைச்சர் பரோ ஈரானிய நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குறிப்பிட்டு அதற்கு விளைவுகள் இருக்கும் என ஏற்கனவே எச்சரித்திருந்ததாக தெரிவித்துள்ளார். இது 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள ஒரு புதிய தூதரக பதிலடி ஆகும். இருப்பினும் 2 நாடுகளும் தூதரக உறவுகளை முறித்துக் கொண்டதாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ.
பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்.